ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஏஆர் ரஹ்மான் முதல்ல கீபோர்டு வாசித்த படம் டி ராஜேந்தர் இசையிலன்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ஸ் சிவமணியும் ரகுமானும் டிஆர் கூட வேலை பார்த்த அனுபவங்கள் சொல்கிறப்ப அது உண்மைதான்னு தோணுச்சு. டிஆர் கூட அவ்வளவு நெருக்கமாக வேலை பார்த்துருக்காங்க. ஜிவிஎம் படங்களில் சிம்பு படங்களுக்கு மட்டும்தான் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. 10 தல ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட இந்த படத்தை ஒத்துக்கிட்ட மெயின் காரணம் சிம்புன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி அச்சம் என்பது மடமையிட படப்பிடிப்பு நேரத்தில் சிம்புவும் அனிருத்தும் பீப் சாங் ரிலீஸ் செய்து தமிழகம் முழுவதும் செம்ம எதிர்ப்பு. சிம்புவும் அணியும் தலைமறைவாயிரலான்னு செய்தியோடு வந்துச்சு. சோசியல் மீடியா பூரா அதுதான் ட்ரெண்டிங். ஏதோ வெளிநாடு புறப்பட்டு இருந்த ரகுமான் ஜிவிஎம்மை கூப்பிட்டு உடனே ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம், கொஞ்சம் பிரச்சனை திசை மாறுன்னு தன் பயணத்தை தள்ளி வச்சுட்டு தள்ளி போகாதே பாட்டை நைட்டோட நைட்டாக ரெடி செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போனதா ஜிவிஎம் சிம்பு 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. ரகுமானுக்கு சிம்பு மேலே இருக்கிற அந்த லவ் அண்ட் கேர் பார்க்குறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த அன்பு டிஆருக்கு இசையமைக்க போனதுனாலையோ இருக்கலாம்னு தோணும். அந்த வீட்டில் குட்டி பையனா குறும்புத்தனம் பண்ணிட்டு கூட விளையாடின பாசம் அது. எப்பயுமே குழந்தைகளுக்கு இருக்கிற இடத்துல யார் ரொம்ப சின்னவங்களோ அவங்க கூட விளையாடி சுற்றிட்டு இருப்பாங்க. ராஜாவோ டிஆரோ ரகுமான் தான் அங்கே சின்ன பையன். விவரிக்க முடியாத மாமா மருமகன் மாதிரியான பந்தம் அது. அச்சம் என்பது மடமையடா படம் ரிலீஸ் ஆனப்ப சிம்பு அந்த டீமுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அதுலேயும் ரகுமான் அந்த பிரச்சனைக்காக பாட்டு ரிலீஸ் பண்ணதை பற்றியும் ரோஜா படத்துக்கு இசையமைச்சதும் எடுத்துட்டு வந்து சிம்பு கிட்ட அவர் வச்சிருந்த ஆம்னி காரில் அந்த பாட்டெல்லாம் போட்டு காட்டுனதா லெட்டரில் சொல்லியிருப்பார். சிம்பு இவனும் வளர வளர தூரத்திலிருந்து ரகுமான் ரசிச்சிட்டு இருந்த பசங்களாக இருக்கலாம். அவங்க வளர்ந்து சேர்ந்து பண்ணுறப்ப எட்டி நின்று பார்த்து ரசிச்சிட்ருப்பார். சிம்பு படத்துக்கு இசையமைக்க கேட்டு வந்தப்ப மறுக்காமல் இசையமைச்சு எல்லா படத்துலேயும் எக்ஸ்ட்ரா கேரும் எடுத்து செஞ்சிருப்பார். அது நல்லா தெரியும். ஜிவிஎம் ரகுமான் கூட்டணியில் இருந்ததை விட ரகுமான் சிம்பு ஸ்பெஷல் கூட்டணி அது. சிம்பு ரகுமான் உறவு போலவே இன்னொரு அழகான உறவு யுவனுக்கும் ரகுமானுக்கும் இருக்கிற அதே உறவு எப்போ பார்த்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும்.